மிஸ்டர் லேடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலா பாருங்க, நம்ம 50 வயசு தாண்டோம் அப்படின்னா 50+, 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசுக்கு மேல என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன உணவுகள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ஏன்னா 50+ பாருங்க, நிறைய நோய்கள் வர்றதுக்கான வயசு. ஆனா எல்லா 50+, 50, 51, 52 வயசு இருக்கவங்களுக்கு நோய்கள் வந்துருச்சா அப்படிலாம் இல்லைங்க. இன்னைக்கும் பாருங்க, பல கிராமத்துல இப்ப என்கிட்டயே என்னோட திருப்பத்தூர் கிளினிக்ல பாத்தீங்கன்னா 80 வயசு பாட்டி, அந்த பாட்டி 80 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிக்கு பாத்தீங்கன்னா more than 90 years இருக்கும். அவ்வளோ இதுவா இருப்பாங்க, நொந்து போயிருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது நம்மளால ஏஜ் ஜட்ஜ் பண்ண முடியும் இல்லைங்களா? சோ அவங்க பாத்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வருவாங்க. என்ன அப்படின்னா வேற ஏதோ தொந்தரவு இருக்கும், அதுக்கு பாக்குறதுக்கு வருவாங்க. சளி, ஜுரம் அப்படி ஏதோ ஒண்ணு வருவாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியமா 80 வயசு 90 வயசுல இருக்கவங்க கூட இன்னும் இருக்கதாங்க செய்யறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட உணவு முறைகள். நம்மளோட உணவு முறைகள் நம்ம 30 வயசுலயே நோயாளி ஆயிடுறோம் இல்லைங்களா? சோ இந்த 50+ இருக்கவங்க, நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க சாப்பாட்டுல பெருசா கவனம் செலுத்தந்தே கிடையாதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள், இன்னைக்கு, இந்த நேரம், இந்த செகண்ட் நம்ம ஆல்ட்ரேஷன்ஸ் ஏற்படுத்தினா கூட போதும், நம்மளோட லைஃப் இனிமையாவே இருக்கும். சரிங்களா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப செரிமானத்துக்கு கடினமான உணவுகளை அவாய்ட் பண்ணும். அதாவது காலையில நிறைய நெய் போட்டு பொங்கல் சாப்பிடுறது, நிறைய எண்ணெய் போட்டு உப்புமா சாப்பிடுறது, இந்த மாதிரி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? அதாவது செரிமானத்துக்கு கடினமானது. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெய், அந்த நெய் உங்களுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா 4 டீஸ்பூன் எண்ணெயில 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அகைன் எந்த எண்ணெய் உங்களோட ஆப்ஷன், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, காலையில ஆரம்பிக்கும் போது டீ காஃபியோட ஆரம்பிக்கலாமா? தாராளமா ஆரம்பிங்க. காலையில காஃபி இல்ல டீ, இல்லைன்னா தனியா டீ, உங்களோட ஆப்ஷன். பெஸ்ட் எங்களை கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா டீ. தனியா டீ காலையிலயும் ஈவினிங்கும் பாத்தீங்கன்னா தனியா, இல்ல வெறும் தனியா, இல்லைன்னா வெறும் தனியா, இல்லைன்னா சுக்குமல்லி டீ, இது குடிக்கலாம். இல்லைன்னா இஞ்சி டீ, இப்படி குடிக்கலாம். இப்படி குடிக்கும் போது நம்ம 50+ ஆகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இம்பேர்மெண்ட், டைஜஷன் இம்பேர்மெண்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி டீ குடிக்கும் போது காலையிலேயே இந்த செரிமான கோளாறுகள் இல்லாம கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட். அகைன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுதானியங்களால் ஆன இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு, பொங்கல் இப்படி எடுத்துக்கோங்க. நெய் கம்மியா போட்டு. பூரி அப்படின்னா ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்ம சிறுதானியங்கள்ல பூரி செய்யலாம், எந்த தப்பும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கு சட்னி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொத்தமல்லி சட்னி, கறிவேப்பிலை சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி கிரீன்ஸ் இருக்கிற சட்னி. நம்ம இன்னொன்னு பாருங்க, இந்த தனியா சட்னி செய்வாங்க, எள்ளு சட்னி, இந்த மாதிரி சட்னிஸ், கொள்ளு வச்சு, சிறுபருப்பு சட்னி, கொள்ளு சட்னி, பூண்டு சட்னி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்னிஸ் இருக்குங்க. வேர்க்கடலை சட்னி, உங்களுக்கு எது ஆப்ஷனும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஆனா அதை கொஞ்சம் ஹெவி காரமா எடுக்காம, ஹெவி ஸ்பைசியா எடுக்காம மீடியமா எடுங்க. எங்களை கேட்டா இந்த பச்சை கொத்தமல்லி, பச்சை புதினா சட்னி நாங்க எடுக்க சொல்லுவோம். லெமன் போட்டு அப்படியே பச்சையா அரைக்கிறது. அதுல பாருங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? போதுமான லெமன் போட்டு எடுக்கிறதுனால வைட்டமின் சி நிறைய கிடைக்கும். இன்னொன்னு இந்த கிரீன்ஸை ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுக்கிறதுனால அயன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? அதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே கிடைக்கும், வதக்கிறதெல்லாம் விட அப்படியே எடுக்கும்போது. ஸோ அதனால நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு எப்படி ஆப்ஷனும் நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தியான சாப்பாடு பாருங்க, எப்பயுமே நம்ம பாரம்பரிய அரிசி தான் நாங்க டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட்டும் கொடுப்பாங்க. ஆக்சுவலி சாதா ரைஸ் 50 ரூபாங்க கிலோ, பாரம்பரிய அரிசி 250 ரூபாய், 270 ரூபாங்க கிலோ அப்படிம்பாங்க. நியாயம் தான். பட் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம காசு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்னங்க பாரம்பரிய அரிசி 1 கிலோ ஒரு நாள் சாப்பிட போறோம். ஒரு டம்ளர், சின்ன டம்ளர், 1 டம்ளர் வடிச்சாலே ஒருத்தவங்களுக்கு போதுமானது. சோ அந்த மாதிரி நீங்க எடுங்க. முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒயிட் பாலிஷ் ரைஸே எடுக்கலாம். சரிங்களா? இதுலயும் பாத்தீங்கன்னா ஒயிட் பாலிஷ் ரைஸை விட கைக்குத்தல் அரிசி மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எடுக்க ஒண்ணு பாரம்பரிய அரிசி எடுங்க, இல்ல கைக்குத்தல் அரிசி எடுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன அளவு தான். அதாவது ஒரு சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் சாப்பாடு போதுமானதுங்க. கண்டிப்பா மத்தியானம் ஒரு சின்ன கிளாஸ்ல 1 கிளாஸ் சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு, அதுக்கப்புறம் 1 கப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே அளவுக்கு 2 பொரியல் எடுக்கணும். ஒரு பொரியல், இன்னொன்னு கீரை பொரியல். ஒரு பொரியல், இன்னொன்னு வேற அதாவது கூட்டு மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பொரியல், ஒரு கூட்டு, இல்ல ஒரு பொரியல், ஒரு கீரை பொரியல், அந்த மாதிரி உங்களோட நீங்க உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அப்படி ஆல்டர் பண்ணிக்கலாம். அகைன் ஈவினிங் தனியா டீ, சுக்குமல்லி டீ, இஞ்சி டீ எடுத்துக்கலாம். நைட்டு அகைன் சிறுதானியங்கள். சிறுதானியங்கள்னு நான் சொல்லும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா வெறும் சிறுதானியங்கள்லயே செஞ்சுடுறாங்க.
ஆக்சுவலி சிறுதானிய உணவே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி நீங்க செய்யுங்க. அப்போ வந்து சிறுதானியத்தும் நம்ம டம்ப் பண்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்ப சிறுதானியம் நைட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்திலான இட்லி, தோசை, இடியாப்பம், பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல சம்பா ரவை வந்து உப்புமா எடுத்துக்கலாம். இல்ல சம்பா ரவை வந்து தோசை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு போட்டு சம்பா ரவை போட்டு தோசை செய்வாங்க. இல்லைன்னா கோதுமை தோசை, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு கோதுமை தோசை எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். எடுக்கும்போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, கம்பல்சரி மத்தியானம் சாதம் அப்படின்னா ரசம் அப்படின்றது வையுங்க. ரசம் எதனால வைக்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரசத்தை இயற்கையாவே வந்து பாருங்க நம்ம சாப்பாடு அதீத மருத்துவ குணம் உடையதுங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெய்லி ரசம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கு. ரசத்துல நம்ம என்னென்ன சேர்த்துறோம்? பூண்டு சேர்த்துறோம். பூண்டுல வந்து பாருங்க அலிசின் அப்படின்ற, அதாவது பூண்டுல அலிசின் அப்படின்ற மூலக்கூறு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துக்கு போற ரத்த குழாயில ரத்த குழாயினோட அடைவு ஏற்படாம, அதாவது ரத்த குழாயில அடைவு ஏற்படாம பாதுகாக்குது. சோ நம்ம ஒரு விதத்துல சொல்லணும்னா இருதய நோய் வராம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் பூண்டுக்கு இருக்கு. அது எவ்வளவு எடுக்கணும்? ஏறக்குறைய 3-5 கிராம் எடுக்கணும். பல்லு அப்படின்னா 3 ஒரு 5-6 பல்லு பூண்டு அளவுக்கு. அது உங்களோட பூண்டினோட சைஸை பொறுத்து. ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம மிளகு சேர்த்துறோம் அந்த ரசத்துல. அந்த மிளகுக்கு என்ன, 10 மிளகு இருந்தா பகையாளி வீட்டுல கூட சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிளகுனோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடியில இருக்க டாக்ஸின்ஸை வந்து வெளியே தள்ளும். பாடியை டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஏன்னா அதுல இருக்க பெப்பரின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வந்து பாருங்க நிறைய நோய் வராம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருதய நோய் வராம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, ரீனல் பெத்தாலஜி வராம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதே மாதிரி உடம்புல வந்து எங்கேயுமே கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமாகாம தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி, குட் டூயிங் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால், அதாவது ஹெச்டிஎல் கொழுப்பு அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே ஆகும் மிளகு சாப்பிட்றதுனால. சோ நம்ம இந்த ரசத்துல பாருங்க பூண்டு இருக்கு, மிளகு இருக்கு, சீரகம். அகைன் சீரகம் வந்து பாருங்க ரத்தம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், அயன் சப்ளிமெண்ட் இருக்கும், டைஜஷனை வந்து அதாவது சரியாமை அப்படிங்கறத ஒண்ணுத்த சரிப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு திம்முன்னு இருக்க சென்சேஷனை குறைக்குது. இன்னொன்னு வந்து பாருங்க மலமிளக்கியாவும் யூஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் சீரகத்துல இருக்கு. இன்னொன்னு நம்ம தக்காளி சேர்த்துறோம் ரசத்துல, அதுல இருக்க லைகோபின், தக்காளி வந்து பாருங்க தக்காளியில இருக்க லைகோபின், இந்த லைகோபின் வந்து தக்காளியை ஜூஸா குடிக்கும் போது வர்றது இல்லைங்க, கம்மியா வரும். ஆனா தக்காளியை வந்து நம்ம ப்ராசஸ் பண்றோம், சமைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைகோபின் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அந்த லைகோபின் வந்து பாருங்க தக்காளியில இருக்கு, பப்பாளி பழத்துல இருக்கு, தர்பூஸ்ல கொஞ்சம் தூக்கலாவே இருக்கு. இதெல்லாம் சோ இந்த லைகோபின் ரிச் ஃபுட்ஸை நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, ஜென்ஸ் 50 வயசு பிளஸ் இருக்க ஜென்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம், ப்ராஸ்டேட் சுரப்பி புற்றுநோய் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வராம இது தடுக்குதுங்க. லேடிஸ்க்கு வந்து பாருங்க அகைன் லைகோபின் வந்து பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அவங்களோட தோல், அவங்களோட முடி, அவங்களோட நிறத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நிறைய மார்பக பிரச்சனைகள் வராம பாதுகாக்குது. கருப்பையில புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இந்த மாதிரி வரத தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதுக்கு இருக்குங்க. ஏன் அப்படின்னா அதனோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால. இன்னொன்னு வந்து பாருங்க, லேடிஸ்க்கு வந்து இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா காம உணர்வுகள் அப்படின்றது கம்மியாகுங்க. நீங்க தர்பூஸ் கொஞ்சம் சாப்பாட்டுல எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டெய்லியே தர்பூஸ் எடுத்துக்கலாம். அந்த தர்பூஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்பூஸ்ல இருக்க சிட்ருலின் அது வந்து உணர்ச்சியை தூண்டும். சோ லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உணர்ச்சியின்மை. பெண்களுக்கு காம உணர்வு இன்மை, ஆண்களுக்கு காம உணர்வு இன்மை, அதை வந்து சரி செய்யறதுக்கு இந்த மாதுளம்பழம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் ஜூஸா எடுக்க வேண்டாங்க, பழமா சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த தர்பூஸ்ல இருக்க சிட்ருலின் இது எல்லாமே வந்து இந்த காம பெருக்கிய உணர்ச்சியை தூண்டக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்குங்க. அதே மாதிரி எரெக்டைல் ஜென்ஸ்க்கு ஏற்படுற எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, நீங்க 50+ ஆயிட்டீங்க அப்படின்னா டெய்லி ஒரு மில்க் ஷேக் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்க. டயபெட்டிக்கா இல்ல அப்படின்னா இந்த மில்க் ஷேக் நீங்க கண்டிப்பா குடிக்கலாம். என்ன அப்படின்னீங்கன்னா, நைட் ஆனா என்ன பண்ணும், ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூன் பூசணி விதைய ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு ஒரு 20 காஞ்ச திராட்சை அதுல போட்டுடணும். ஒரு 6 பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அகைன் பாதாம் பருப்பு. நிறைய பேர் கேட்கறாங்க, மேடம் இது வந்து இந்த பாதாம் பருப்பு தோல் உரிச்சிட்டாதான் நல்லதாமே, தோல் பாய்சனாமே அப்படிலாம் கிடையாது. ஆல்மோண்ட் ஸ்கின் புரோட்டீன் இருக்கு. ஓகேங்களா? சோ இது பாதாம் பருப்பு தோலும் ரொம்ப நல்லதுதான். தோலோட சின்ன மிக்சி கப்ல போட்டு அரைச்சு, இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கீங்க, 2 பேருமே 50+ ஆயிட்டீங்க, சின்ன கிளாஸ்ல 2 கிளாஸ் பால் ஊத்தி அடிச்சு காலையில மில்க் ஷேக் குடிச்சிடுங்க. அது டீ குடிச்ச பின்னாடியும் குடிக்கலாம், இல்ல டீக்கு முன்னாடியும் குடிக்கலாம். இது வந்து பாருங்க, இந்த பூசணி விதையில ஜிங்க் நிறைய இருக்குங்க. கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க், அயன் இது எல்லாமே, அதெல்லாம் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொஞ்சம் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம டெய்லி சாப்பிடும்போது அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம பாடியை வந்து ஃபில் அப் பண்ணிக்கும்.
அதே மாதிரி செலினியம் இதெல்லாம் இருக்கு. பூண்டுலயும் செலினியமும் அலசினும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ்ல கொஞ்சம் 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 அதாவது ஆல்ட்ரேஷன், பெருசா வந்து மாட்ரேஷன் பண்ணணும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் மாட்ரேஷன். நீங்க சாப்பிட்ற உணவே தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்றீங்க. அகைன் கவுச்சி சாப்பிட்றவங்க கவுச்சி சாப்பிடலாமா அப்படி கேட்பீங்க. தாராளமா கவுச்சி சாப்பிடுங்க. வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள். 1 நாள் மீன் எடுத்துக்கோங்க, 1 நாள் கவுச்சி, அதாவது ஆட்டுக்கறி, சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சிக்கனோட கூட வெங்காயம் நல்லா கட் பண்ணி, ஒண்ணு வெங்காயத்தை லெமன் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு ஒரு பச்சடி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மாம்பழம் சாப்பிட்றீங்கன்னா பாலோட சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபுட்ல குட்டி குட்டி ஆல்ட்ரேஷன்ஸ் ஏற்படுத்துறது மூலயமா 50 வயசு அப்படின்றது ஈஸியாவே நீங்க தாண்டிக்கலாங்க. அதாவது 50 வயசுல ஏற்படுற நோயில இருந்து நீங்க ஈஸியாவே எஸ்கேப் ஆயிடலாம். சோ இந்த பதிவு உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.